குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நாங்கள் இருக்கிற விழுந்தா Good morning, sir. Oh, sir. ஓகே ஓகே. கடைசியா வந்து நாங்கள் மடக்கை வந்து எப்படி பார்க்குறேன்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துருந்துருவாங்க. ஸோ இன்னைக்கு அதை நாங்கள் கன்டினியூ பண்ணுவோம். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எழுதிக்கொள்ளுங்க. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள எண்களில் மடக்கை பெருமானத்தை கண்டு கீழே தரப்பட்டுள்ள எண்களின் மடக்கை பெருமானத்தை கண்டு கீழே தரப்பட்டுள்ள எண்களின் மடக்கை பெருமானத்தை கண்டு அதனை சுட்டி வடிவத்திலும் தருக. மடக்கையாட்டோட கையில வச்சிருக்கணும். இப்ப புத்தகம் இன்னைக்கு காட்சியும் இருக்கும். அதை கூட எடுத்து வச்சிருக்கா. முதலாவதுக்கு வந்து மடக்கையில பெருமானம் சொல்லுங்க. 1.254. என்னோட பார்த்து போடுங்க. மடக்கையில வந்து நாங்க லாக் அடி 10 நாங்க எப்படி எழுதி கொள்ளலாம் என்றால் எல்ஜிஎன் எழுதி கொள்ளலாம். ரைட். டிரெக்டா நாங்க எல்ஜிஎன் எழுதுறோம். என்ன அர்த்தம்னா லாக் அடி 10 வந்து நாங்க எல்ஜிஎன் எழுதி கொள்வோம். சில நேரத்துல கேள்வியில வந்து எல்ஜிஎன் வந்துச்சுன்னா நீங்க பயப்படக்கூடாது. எல்ஜின்றது லாக் அடி 10க்குரியது. நீங்க அடுத்த ஸ்டெப்லயே எல்ஜி 10 இருக்குதுன்னா நீங்க இதுக்கு ஒன்று விடையன்னு வரும். ரைட். அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்ல எழுதி காட்டலாம். லாக் எல்ஜி 10 லாக் அடி 10. ரைட். 10 ஒன்று. ரைட். இப்படி நீங்க இதுல எழுதி கொள்ளலாம். லாக் அடி 10 என்றது வந்து இது 10 நாங்க எழுதி கொள்ளலாம். லாக் எல்ஜியில எழுதி கொள்ளலாம். அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும் 1 டைரக்டா எல்ஜி 10 வந்து 1 தருவாங்க. சோ நான் இப்ப இதுல சொல்றேன். இப்ப முதலாவது இந்த மடக்க வந்து என்ன கேட்டிருக்கு? மடக்க வந்து கேட்டது எல்ஜி 1.254. இதுக்குரிய விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட். எல்ஜி என்ன போடலாம். திரும்ப சொல்றேன். எல்ஜி என்ன போடலாம் அல்லது லாக் 10 1.254 போடலாம். ரைட். மற்ற மாதிரியும் போட்டுக்காங்க. லாக் 10 1.254. ரைட். அப்ப எங்க போய் மடக்கையில பார்க்கணும்? 12 5 அங்கால விடை வித்தியாசத்துல வந்து 4 நம்பர் 4 என்ன இருக்கோ அதை கூட்டணும். ரைட். 12 என்ன இருக்குன்னு சொல்லுங்க. 12 என்ன இருக்கு மடக்கையில? Cipher 969, sir. Cipher 969. ரைட். இந்த மடக்கையில வந்து எல்லாம் என்னவா இருக்கு? ஸ்டார்டிங் என்ன தசமா இருக்கு? 0. ஆக 0 தசம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க மடக்கையில எல்லா பெருமானம் வந்து 0 தசம். அதுல
மடக்கையில் இருக்கிற அவ்வளவு பெருமானங்கள் வந்து உள்ள இருக்கிற பெருமானங்கள் அவ்வளவும் 0 பெருமானங்கள், ரைட்? அதுவே சைன் கோஸ், இயற்கை சைன்கள், இயற்கை இதுலயும் இருக்கிறது, இயற்கை சைன்கள்லையும் இயற்கை கோசைன்கள் இருக்கிறது 0க்குள்ளான் இருக்க போகுது. ஆனா இயற்கை டான்ஜென்ட்கள்ல இருக்கிறது வந்து டேன்ல வர்றது வந்து அது அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க 0, 1 தசம் 2 தசம். ஏனென்றா tan 90 முடிவில் என்னங்களுக்கு தெரியும். அது மாதிரி tan 0 தெரியும். ஆகவே tan 0 பாகையில இருந்து 90 பாகைக்கு வரைக்கும் நம்பர் 0ல இருந்து முடிவில் மட்டும் வரப்போகுது. ரெண்டாயிரம் அர்த்தம் அது இடையில வந்து 1 தசமும் வரும், 5 தசமும் வரும், 10 தசமும் வரும். அப்படி அது பாட்டுக்கு அது கீழே போயிட்டு இருக்கும். சோ அதனால டேனுக்கு மட்டும் அது மடக்காட்டவனையில வந்து அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான் 1, 2, 3 தசங்கள் எல்லாம் எங்க இந்த தசங்கள் ஸ்டார்ட் ஆகிற இடத்த அதை மென்ஷன் பண்ணிருப்பான். மற்றபடி வச்சு எல்லாத்துக்கும் 0 ஆகும். ஆகவே 0.96 0.0969 அது என்னத்துக்கு 12.5 அங்கே 4 இருக்கு 14 சார். 14. அப்ப இங்க கூட்ட வேண்டியது கடைசி பெருமானத்துக்கு தான் 14 கூட்டணும். 14 கொண்டு முன்னூறு கூட்டி விடுறது. 14 அர்த்தம் என்ன? அது 4வது தசமதானத்துல 14 வரும். அதாவது 0.0014 ரெண்டு வரும். 4 டிஜிட்ல கடைசி 2 டிஜிட் இருந்தால் 14, ரைட்? அப்படி இல்லாட்டி நீங்க கீழே நீங்க போட்டு இந்த 14 கூட்டிக் கொள்ளலாம். அப்ப கூட்டினா எவ்வளவு? 14 கூட்டினா 0.0983, ரைட்? அப்ப அதுக்குரிய விடமான வந்து வரப்போகுது 0.0983, ரைட்? இதை நாங்க சுட்டி விடுவதில் அப்படி எழுதுவோம். மடக்கையை சுட்டி விடுவதில் நம்ம இன்னும் சொல்லி தந்துடலாம். மடக்கையை சுட்டி வடிவத்தில் எப்படி எழுதுவது என்பதை நான் வந்து முன்னுக்கு உங்களுக்கு சொல்லி தந்துறேன். அப்ப எப்படி எழுதலாம் சுட்டி வடிவத்துல? 10 சொல்லி அந்த சமனுக்கு அந்த பக்கம் இருக்கிற பெருமானத்தை அடுக்கா வந்து போட்டுட்டு இங்க இருக்கிற அடி அப்படியே அடியா வரும். இங்க விடையா இருக்கிற பெருமானம் வந்து இங்க அடுக்கா வரும். சமன் 1.254 சமன் இங்க மடக்கையா இருக்கிறது இங்க விடையா வரும். 1.254 வரும். ரைட்? ஓகே, இதுக்கு பார்ப்போம். log 10 3.752 37.52 37.52 பஸ் போய் பார்க்க வேண்டியது 37.5 37.5 எவ்வளவு? 57.40 சார். 0.5740 சக அங்கால 2 2ல என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டு சார். ஆகவே 0.0002 இல்லாட்டி நீ கணக்கா இந்த 2 வந்து இங்கதான் கூட்டுக்கணும். இல்லாட்டி அந்த 2ன்றது என்ன அர்த்தம்? 4ஆம் தசமதானத்துல பின்னுக்கு தொங்கல்ல இருக்கிற தசமானது தான் அந்த 2. ஆகவே நீங்க கூட்டினீங்கன்னா எங்களுக்கு வேற log 10 3.752 சமன் உங்களுக்கு வரும் 0.574 வரும். ரைட்? அப்ப இதை நாங்க சுட்டி வடிவத்தில் எழுதிட வேண்டாம். அடி
லொக்குன்ற 10ல இருக்கிற அடியை கொண்டு வந்து நாங்க எப்படி எழுதுவோம்? 10ல இருக்கிற அடியை கொண்டு வந்து அடியாவே எழுதுவோம். இங்க விடியா இருக்கிறத வந்து அடுக்கா எழுதுவோம். சமன் அடுக்கா இருக்கிறத வந்து விடியா எழுதுவோம். அடுத்தது நானே இது வந்திருக்கேன் உங்களுக்கு மடக்கேட்டவனே பாக்குறதுக்கு தயவு செய்து எல்லாரும் பாருங்க. அப்பதான் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டைமா போய் எக்ஸாம் கூட மடக்கேட்டவனே பாக்குறீங்கன்னா ஏதோ புதுசு புதுசு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு log 10 2.837 என்ன வரும்? 2837. 45 சார். 28 3ல வந்து என்ன இருக்கு? 45 18. 45 18 அங்கால 7க்கு 18 அங்கால 7க்கு எத்தனை வருது? 11. ஓ சார். அப்ப 45 18 18 தானே? 11 கூட்டினோம்டா இது 11 11ஓட கூட்டுறோட 11 போடுறோம் இல்ல. இந்த 11 வந்து பின்னுக்கு இருக்கு. இதோட மட்டும்தான் கூட்டுறோம். திரும்ப திரும்ப அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. இதுனா நீங்க கவனிக்கிறப்ப அதில் விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப கூட்டின எங்களுக்கு எவ்வளவு வரும்? அப்ப இதை நாங்க குட்டி வீட்டில் எப்படி வரும்? 10 0.452 சமன் 2.837. அடுத்தது பிளாக் 10 8.032 மீனிங் என்ன? 8032 8032 என்ன வரும்? 90 47 சார். 90 47 அங்க 2க்கு 1. ஓ சார். 90 47 1 48. ஆகவே இங்கால வரும் எப்படி வரும்? 10 0.904 சமன் 8.032. நிறைய பேரை காணல இன்னைக்கு. ஓகே, சதுஷ்டன் விளங்குதா? மெசேஜ் போடுவேன். சதுஷ்டன் விளங்குதா? ஓகே, அடுத்ததை பார்ப்போம் நாங்க. log 10 9.998. அப்ப எப்படி வரும்? 99 9 8 99 9 ரெண்டாயிரம் வரப்போது 0.96 99 96. 99 96. அதாவது 9 9 9 6 அங்கால 8 8க்கு என்னது? 3 சார். 3. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 0.991. ஆகவே உங்களுக்கு இங்கால வரப்போகுது 10 0.999 சமன் எங்களுக்கு வரும் 9.998. ஓகே, இப்ப நாங்க இரண்டு பெருமானங்களை வந்து பெருக்கைகளை வந்து டிரெக்டா எங்களால பெருக்கிறத விடைய வந்து காணியில நாங்கள் அதை மடக்கு அட்டவணையிலிருந்து
எப்படி காணுவோம் என்று பார்ப்போம். எக்ஸ் சமன் 4.975 தர எக்ஸ் சமன் 4.975 தர 10.33. ரைட். இப்ப இதை வந்து நாங்க டைரக்டா பெருக்கலால போட்டு பெருக்காம மடக்கை அட்டவணையை போட்டு எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். ரைட். இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டாம், எக்ஸ் சமன் 4.975 தர 10.31 இது எக்ஸுக்கு வந்து இது ரெண்டே பெருக்கினா விட வரப்போகுது. ஆனா இதுல வந்து பெரிய பெருமானங்கள் தசத்துல நிறைய பெருமானம் இருக்கிறதால எங்களுக்கு உடனே பெருக்கி விட வராது என்ற மாதிரி ஒரு தோட் வந்துச்சுன்னா என்ன செய்ய வேண்டாம், நாங்க மடக்கை அட்டவணை பயன்படுத்தி செய்ய போவோம். மடக்கை அட்டவணை பயன்படுத்தி செய்ய போறோம்டா நாங்க என்ன செய்வோம்டா, சமனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மடக்கை எடுப்போம். ரைட். சமனுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் லொக் எடுப்போம் அல்லது எல்ஜி என்று போட்டுக்கொள்வோம். ரைட். அப்ப எல்ஜி சொன்னது லொக் அடி 10 வந்து எல்ஜிக்கு சமன் உண்டு. அவை ரெண்டு பக்கமும் எல்ஜி எடுக்கிறேன். அவை எல்ஜி ரைட் எல்ஜி அப்படி வரும் எக்ஸ் சமன் ரைட். இந்த பக்கம் இருக்கிற மடக்கை வந்து நான் எடுத்துட்டேன்டா எல்ஜி எக்ஸ். எல்ஜி எக்ஸ் சமன் இங்கால என்ன மடக்கை எடுக்க போறது, எல்ஜி விழாத்துக்கு வரப்போகுது 4.975 தர 10.31 எடுப்போம். வடிவா பார்த்து கொள்ளுங்க. நான் அடிப்படையில இருந்து சொல்லிட்டு போறேன். அப்ப இப்ப எக்ஸ் சமன் இந்த இதுக்கு இப்ப மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி இதை காண்கன்னு கேட்பான். மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி இதை காணணும்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் வந்து மடக்கை எடுப்போம். அப்ப ரெண்டு பக்கமும் மடக்கி எடுக்கிற மண்டைக்குள்ள வந்து என்ன அர்த்தம், ரெண்டு பக்கமும் லொக் அடி 10 எடுக்கிற மண்ட அர்த்தம். அதுல நாங்க என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் எல்ஜி எடுக்கிறேன் அர்த்தம். அப்ப ரெண்டு பக்கமும் எல்ஜி எடுக்கிறோம். ரைட். இப்ப சொல்லுங்க, இங்க எல்ஜி எம் இன்டு என் எப்படி எழுதலாம் இது, லொக் ஏ இன் எம் என் என்றது அப்படி எழுதலாம். log a in m அங்கால log a in n சக சக சார் சக log a in n என்று எழுதலாம். அதேதான் இங்க இருக்கு. log a என்றதான் நான் அடி 10 எழுதி வச்சிருக்கேன். அப்ப இதுக்கு பதிலா தான் lg வந்திருக்கு எனக்கு. ரைட். log அடி 10 m n என்ற இடத்துல lg வந்திருக்கு. அப்ப lg வந்து எடுத்துச்சுன்னா நான் என்ன எழுதலாம், lg 4.975 சக எல்ஜி 10.31 எழுதலாம். ரைட். எம் இன்டு என் என்று இருந்துச்சுன்னா நாங்க உடைச்சு எழுதலாம் எம் சக என் log எம் சக log என் என்று எழுதலாம். ரைட். இப்ப சொல்லுங்க 49 7 5 என்ன இருக்கு, மொத்தமா கூட்டினா என்ன வருதெல்லாம் 49 7 கண்டாங்கள் 5 கூட்டுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல இருக்காண்டு. ஏன்னா விஞ்ஞான முறை குறிப்பீடு என்னன்னு சொல்லி தந்தா முன்னுக்கு ஒரு 0 தவிர்த்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கணும், தசத்துக்கு பக்கத்து ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கணும். அப்ப இங்க பாருங்க தசத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் 0 தவிர்த்து ஒரு நம்பரோட இருக்கு. ஆகவே இது விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல தான் இருக்கு. ஆகவே இது எப்படி செய்யலாம், மொத்தமா சார் 0.6968 0.6968. ரைட். இங்கால இவருக்கு இங்கால பிளஸ் பண்ணி போடணும். ரைட். இவருக்கு நான் பிளஸ் பண்ணி போடுறதுக்கு முன்னுக்கு இவருக்கு ஒரு இதை உங்களுக்கு சொல்றேன் டைரக்டா. அப்படின்னு இங்க பாருங்க 10.31 இருக்கு. 10.31 விஞ்ஞான குறிப்பிட்ட போறேன் அப்படி போடலாம் 1.031 தர 10 ஓராம் அடுக்கு. இதைத்தான் நாங்க எப்படி செய்வோம், இது லொக்குலான் இருக்கு. அப்ப லொக்குல இருந்துச்சுண்டா இதையும் பாருங்க எம் இன்டு என். ஆகவே எல்ஜி 1.031 சக எல்ஜி 10 ரைட்.
இதுல எடுத்து நான் உங்களுக்கு லொக் பண்ணி போட்டு காட்டுறேன். லொக் 10 அப்ப LG 11 போடுறேன். அப்ப இங்க பாருங்க, இதுக்கு நான் இப்ப கண்டு போடுவேன். சக 10 அடி, அடி மடக்கை அதுக்கு மேல அடுக்கு ஒன்றுண்டா இந்த அடுக்கு என்ன செய்யும் முன்னுக்கு வரும். லொக் 10 லொக் 10 எதுன்னு ஒன்னு சார். 1. ஆகவே இங்கால 1 வரும். இங்கால 1 0 3 1 10 31 3 1 10 3 1 என்ன வருது? 0 தசம் 0 1 3 2 பேர் ஒன்னைக்கு ரைட். அப்ப இதை கூட்டின எங்களுக்கு எவ்வளவு வரும்? 1 தசம் 0 1 3 2 பேர் ரைட். 1 தசம் 0 1 3 2 பேர். இதைத்தான் நான் இங்க என்ன செய்யலாம்டா டிரெக்டா இதை போட்டுக்கொள்ளலாம். இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுக்காக நான் விளங்குறதுக்காக இதை போட்டுறேன் ரைட். எப்படி வந்தது? அதாவது வந்து 10 தசம் 3 நாங்க விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதுறோம்டா இங்க இருக்கிற தசம் எத்தனை தானம் முன்னுக்கு போகுது? ஒரு தானம் முன்னுக்கு போகுது. ஆகவே 11ஆம் அடுக்கு வரும். ஆகவே 11ஆம் அடுக்கு எழுதி போட்டு இதை தனியா எழுதி கொண்டு அந்த 11ஆம் அடுக்கு தனியா எழுதி போட்டு இதுக்கு வந்து 1 வரப்போகுது. இங்க அதுக்குரிய மடக்க வரப்போகுது. 0 தசத்துக்குரிய மடக்க 1 தசத்துக்குரிய மடக்க வரப்போகுது. 1 தசத்துக்குரிய மடக்க வரப்போகுது இன்றைக்குல நாங்க மடக்காட்ட எங்களுக்கு 1க்கும் 9 தசம் 9 9 அதுக்குள்ள தான் இலக்கங்கள் இருக்கு. சோ அதை நாங்க இங்க உருவாக்கி கொள்ளணும். அப்ப எங்களுக்கு இந்த 1ஓட கூட்டுற மாதிரி வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா மடக்க பார்த்து இதை காணணும் என்ன செய்யணும்டா நான் பாக்கைகளை வந்து 0 தசம் 0 1 3 2 இருக்கு மடக்க அட்டவணையில ரைட். அது வந்து என்னத்துக்கு இருக்குமெண்டா 1 தசம் 0 3 1க்கு இருக்கு. அதாவது வந்து 10 3 1 என்ன அர்த்தம்? 1 தசம் 0 3 1க்கு இருக்குமெண்டா அந்த மடக்க. ஆனா இங்க இருக்கிற தசம் இங்க போறதுக்கு எத்தனை தானம் முன்னுக்கு போகுது? ஒன்னு சார். ஒரு தானம். ஆகவே இங்க 1 தசம் 1 டைரக்டா போட்டுக்கொள்ளலாம் ரைட். ஒரு தானத்தை நாங்க முன்னுக்கு இறக்குறோம். விஞ்ஞான முறை குறிப்பிட்டு மாத்திரத்துக்கு ஒரு தானம் முன்னுக்கு இறக்குறோம். அவங்க ஒரு தானம் முன்னுக்கு இறக்க இல்ல. இங்க வந்து நாங்க தசத்தை 0க்கு பதிலா 1 தான் போடணும் ரைட். அந்த 1 இது நீங்க எப்படி வந்தேன்னு காட்டுறதுக்கு தான் நான் இங்க சொல்லியிருக்கிறேன். இங்க 1 தசம் இத 11 போட்டு இங்க 11க்கு 1 ஆகவே இங்க வர்றது இந்த 1ஐயும் கூட்டி இங்க வருதுன்னு நான் போட்டிருக்கேன். அதைத்தான் இது இப்படி போட்டிருக்கேன். இது நீங்க இப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க டைரக்டா வந்து எழுதி கொள்ளலாம். உங்களோட விளக்கத்துக்காக தான் இது எழுதி இருக்கேன். அப்ப இப்ப நீங்க எழுதி கொள்ளணும். ஆனா எக்ஸாம்ல வந்து இது எழுத வேண்டிய அவசியமே இல்லை ரைட். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 10 தசம் 3 1 தசம் இங்க இருந்து இங்க போவதுக்கு ஒரு தானம் 11 ஆகவே இங்க 1 தசம் அங்கால நீங்க 10 31 கண்டு இதுல போட்டீங்கன்னா சரி. இதுவே டைரக்டா எங்களுக்கு 1 தசம் 0 3 1 இருந்துச்சுண்டா இது வந்து என்னது விஞ்ஞான குறிப்பிட்டுலே தான் இருக்கிறது. ஆகவே இதுக்கு வந்து என்ன செய்வோம்? 10 3 1ல போய் பார்த்து 0 தசம் வந்து டைரக்டா இதுல வரும். இதுல 0 தசம் வந்திருக்கும். இங்க தசம் இருந்திருந்தோம் ரைட். ஓகே. இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? காவியான தூங்கியாச்சோ? இல்ல சார். பெண்கள் இப்பதான் மாறீங்க. கூட்டில எவ்வளவு வரும்? 1 தசம் 7 1 0 0 வரும் ரைட். இப்ப கண்டது வந்து லாக், அதாவது எல்ஜி லாக் அடி 10 எக்ஸுக்கு தான் கண்டிருக்கு. இப்ப எக்ஸ காணணும் என்ன செய்வோம்? இங்க இருக்கிற லாக் இங்கால வந்து என்ன வரும்? ஆன்டிலோக். ஆன்டிலாக் வரும். அப்ப எக்ஸ் சமன் ஆன்டிலாக் 1 தசம் 7 1 0 0 ரைட். அப்ப ஆன்டிலாக் 1 தசம் 7 1 0 0 இதை போய் தேடுறேன். எங்க போய் தேடுவோம்? இந்த ஒன்றுன்றது
எங்களுக்கு விஞ்ஞான குறிப்பீடுல இருந்து ஒரு தானம் பின்னுக்கு இருக்குன்றதுக்குரிய அர்த்தம். ரைட்? அப்ப நாங்க தேட போறது என்னத்தை? 71 சைஃபர் இருக்கு சார். 7100க்கு தேட போறோம். அப்ப 7100 நீங்க என்ன செய்யணும்டா, அந்த மடக்க அட்டவணையில இருக்கிற நம்பர்கள் இருக்குதானே, இலக்கங்கள், இப்படி 4 நம்பர்கள் இருக்குதானே, அதுல இந்த 7100 எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இதுக்கு முன்னுக்கு கொஞ்சம், இதுக்கு முதல் இது 7100க்கு முன்னுக்கு என்ன இருக்கும், 7009 அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குண்டா அதை பார்க்கணும். 7100 டிரெக்டா இருக்கா? இல்ல சார், 7093 சார். அதுக்கு பிறகு இருக்குது 7101. 7101 நாங்க எடுக்க இயலாது. அப்ப 7093 ரைட், 7093 எடுக்கலாம். அப்ப 7093 எங்க இருக்கு, அதோட பொசிஷன் சொல்லுங்க. 51 2 சார். ரைட், 51 2ல இருக்கு. ரைட், 51 2ல இருக்கு. ரைட், அது என்ன இருக்கு, 51 2ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, 7093 இருக்கு. 7093 எத்தனையை கூட்டினா 7100 வரும்? 7 சார். 7 கூட்டணும். அங்க இடை வித்தியாசம் தொங்கல்ல போய் பாருங்க, இடை வித்தியாசத்துல 7 நம்பர் வந்து எங்க இருக்கு, எத்தனாவது நம்பர் இருக்கு? எட்டுக்கு நேரம் சார். 8க்கு நேரே இருக்கு. ஆகவே இதுல வந்து வரும் 8 வரும். ரைட், வடிவா பாத்துக்கொள்ளுங்க. வடக்கேட்டோன்னு விளக்கம் இல்லாதாக்களும் பாத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றது கேளுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிலாக் 1.7100 இருக்குண்டா, என்ன அர்த்தம்டா, இந்த ஒன்றுக்கு நாங்க பாக்குறேன் இல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட், தசத்துக்கு இங்கால இருக்கிற பெருமானத்துக்கு தான் பார்க்க போறோம். இப்ப தசத்துக்கு இங்கால இருக்கிற பெருமானம் வந்து 7100. அப்ப 7100 பார்க்க போறோம்டா. ரைட், இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அதாவது வந்து 7100 பார்க்க போறோம்டா. விளங்குதா? போர்ட் விளங்குதா? என்னது மடக்கேட்டோட விளங்குதா? ஓ சார். ஓ, இதுல பாருங்க, நாங்க தேட வேண்டியது வந்து 7100. அப்ப 7100 தேட வேண்டிய இடத்துல எங்களுக்கு 7100 இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப 7100 எங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா 7100 எங்களுக்கு இல்ல. ரைட், இங்க பாருங்க, நான் அப்படி தேடிட்டு வரைக்கல. நான் அப்படியே தேடிட்டு வரைக்கல. பாத்தீங்கன்னா 7100 வேணும் எனக்கு. அப்ப 7101 தான் இருக்கு எனக்கு. ரைட், 7101 தான் இருக்கு. ஆனா இது வந்து எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை வந்து 7100 தேவை. அப்ப நான் என்ன செய்யறேன், இது அதை விட கூடிட்டு ஒரு இலக்கம், ஒரு தசத்தாள் 4ஆம் தசமானத்துல 1 கூடி இருக்கு. அப்ப அதுக்கும் தேவையில்லை, அதுக்கு முன்னுக்கு இருக்கிறத பாப்பேன். அப்ப முன்னுக்கு இருக்கிறது என்னது, 7093. ரைட், அப்ப 7093 எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் இடத்தை குறிச்சு கொள்ளுங்க. அது எங்க இருக்கு, 51ல 2ல இருக்கு. ரைட், இந்த 2ல. அப்ப 51ல 2ல இருக்கு. அதோட 7093 இருக்கான 7100 வேணும் எனக்கு. அப்ப 7093 எத்தனையை கூட்டினா எனக்கு 7100 வரும். இன்னைக்கு ஒரு 7 கூட்டணும். அப்பதான் நீங்க இங்க என்ன வரும், இங்க 0 இங்க 0 1 7 வரும். ரைட், அப்ப பின்னுக்கு ஒரு 7 கூட்டணும். அப்ப 7 கூட்டினா, ரைட், அப்ப 7 கூட்டினா எங்களுக்கு 7 தானே கூட்டணும். அப்ப நான் பாப்பேன், அப்ப இங்க 7093 7 கூட்டணும். அப்ப 7 கூட்டணும்டா இங்க இருக்கு 7. ரைட், இதான் இந்த இடை வித்தியாசம் 7. இடை வித்தியாசம் எங்க இருக்கு, எந்த நம்பர்ல இருக்கு, 8ல இருக்கு. ஆகவே 8 போடு. இப்ப சரி, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், இப்படி நாங்க 5 கிலோ கண்டமெண்டா எங்களுக்கு டைரக்டா வர போறது வந்து 5 தசம். ஏனென்றா மடக்கேட்டவனையில வந்து எங்களுக்கு தெரியும் 1க்கும் 9.9க்கும் இடையில இருக்கும்.
அப்ப இதுக்கு வந்து விட வந்து வரப்போகுது 5 தசம் வரப்போகுது. ஆனா எங்களுக்கு ஒன்று இருக்கு தானே, அங்க முன்னுக்கு ஒரு ஒன்று இருக்கு. முன்னுக்கு ஒரு ஒன்று இருக்குன்னா என்ன அர்த்தம்? 11ஆம் அடுக்கு இருக்குன்னு அர்த்தம். 11ஆம் அடுக்கு இருக்குன்னு அர்த்தம் என்ன வரப்போகுது? 51.28 வரும். விளங்குதா? விளங்குதா சொல்லுங்க. விளங்கலையா சொல்லுங்க. விளங்கலைன்னு சொன்னீங்கன்னா நான் திருப்பி உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்ப பாத்தீங்கடா, எங்களுக்கு இங்க 1 தசம் இருக்கிறதால தசத்தை வந்து நாங்க ஒன்றுமே இல்லையேல விஞ்ஞான குறிப்பீடுலாம் போடுவோம். இங்க 0 தசம் இருந்துச்சுன்னா விஞ்ஞான குறிப்பீடுல போட்டிருப்போம். ரெண்டா விஞ்ஞான குறிப்பீடுனா 5 தசம் வந்திருக்கு. ஆனா இங்க 1 தசம் இருக்கிறதால ஒரு தசமான பின்னி கூத்தணும். அதாவது வந்து இங்க இருக்க வேண்டிய தசம் இங்க வருது. அப்ப விட வந்து எங்களுக்கு இங்க வரும். அவ என்ன வரும்? 51.28 இருக்கு. விளங்காடி கேளுங்க. முகமது ரஃபியுதீன்ன்றது யாரு? உசைஃபா? முகமது ரஃபியுதீன் 0.7845 எக்ஸிட பெருமானம் எப்படி இருக்கும்? நான் விஞ்ஞான குறிப்பீட்டிலேயே வர்றதுக்காக ஒரு இது சொல்றேன் இந்த கேள்வி. இதுக்குரிய எக்ஸிட பெருமானம் எப்படி இருக்கும்? என்ன செய்யணும்? இங்கால log அடி 10 எக்ஸ் இருக்குன்றதால எக்ஸ் காணோம். எக்ஸ் வந்து எப்படி வரும்? எக்ஸ் சமன் antilog 0.7845. நாங்க இப்ப தேட வேண்டியது யாரு? 78.45 அங்க எங்க இருக்காருன்னு தேடும். அப்ப 78.45 எங்க இருக்காருன்னு தேடுங்க. சார் 78.39 இருக்கு சார். 78.45 78.45 எங்க இருக்கிற? 78ல இருக்கு. 65 வர போற. ஓ சார் 78.46 இருக்கு சார். அதுக்கு முன்னுக்கு 78.39 இருக்குது. ஓ 78.39 எங்க இருக்கு? 60க்கும் 68 சார். அப்ப 78 இப்ப சொன்னீங்க. 8 சார். 68 78.39 இருக்கு. ரைட். 78.39 இருக்கு. இடத்துல 68ல இருக்கு. அங்கால உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ராவா தேவை? 6 தேவை. ஏன் 78.39 எங்கள்கிட்ட இருக்குது, 68ல. ஆனா 45 தேவை. அப்ப இதுல இந்த கழிச்சவங்களுக்கு 6 தான் எக்ஸ்ட்ராவா தேவை. அந்த 6ன்றது இடப்பெருமானத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. இடை வித்தியாசத்துல 6 எங்க வரும்? 6 சார் 8லயும் 9லயும் இருக்கு சார். அப்ப நாங்க 8ல தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப 8ல எழுதுவோம். அப்ப 8 ரைட். அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா 60 8 8 வந்துட்டு. இப்ப சொல்லுங்க, இது 0.68 6 தசமா 608 என்னன்னு வரும்? விட 6 தசம் சார். 6 தசம். ஏனென்றா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணு. அதாவது மடக்கேற்றவனை வந்து மடக்கேற்றவனின் பெருமானம் வந்து 1க்கும் 9.9க்கும் இடையில இருக்குமான்னு சொன்னான். அப்ப இங்க வந்து வர்ற இந்த பெருமானம் வந்து 1க்கும் 9.9க்கும் இடையில இருக்குமாட்டா 0.6 இருக்காது. அப்ப ஆகவே இங்க இங்க வந்து 0 தசம் இருந்துச்சுன்னா இங்க ஸ்டார்ட் பண்றது 6 தசத்துல வரும். இங்க இதுவே 1 தசம் இருந்துச்சுன்னா என்ன வரும்? 60.88 சார். 60.88 இருக்கும். இதுவே இங்க 2 தசம் இருந்துச்சுன்னா
608.8 சார். ரைட். இதுவே இங்க -1 இருந்துச்சுண்டா -1 அதுல போட மாட்டோம். நான் உங்களுக்கு ரஃபா உங்களுக்கு விளங்குறதுக்காக அதுல சொல்றேன். ரைட். இதுல -1 இருந்துச்சுண்டா என்ன அர்த்தம்? 10 சயோராம் எடுக்கணும் அர்த்தம். அப்ப இங்க இருக்கிற தசம் எங்க போகும்? என்ன முன்னுக்கு சார். என்ன முன்னுக்கு போகும்? முன்னுக்கு போச்சுன்னா எப்படி வரும்? 0.6088 வரும். ஓமா இல்லையா? 0.6088 வரும். இங்க -1 வந்துச்சுண்டா. ஆனா இங்க நாங்க மடக்கையில வந்து -2 பாவிக்க மாட்டோம். இந்த -1க்கு பதிலா நாங்க என்னது பாவிப்போம்? பார் பார் 1 பாவிப்போம். 1க்கு மேல ஒரு டேஷ் ஒன்று போடுவோம். ரைட். பார் 1 பாவிப்போம். அப்ப இங்க விட வந்து எங்களுக்கு பா 1 பா தசம் 7845 இருந்துச்சுண்டா என்ன வந்திருக்கு வேண்டா எங்களுக்கு இங்க 68 இதுக்கு 1 பாண்டா 0.1 வந்திருக்கு. இதுவே 2 பாண்டா என்ன வந்திருக்கும்? 0.00 வராது. 0.06 0.88 0.88. ஏன் இங்க இருக்கிற தசம் இங்கதான் இருந்திருக்கணும். உண்மையா சைவ தசம் இருந்தா இங்கதான் இருந்திருக்கணும். 2 பாண்டா மைனஸ்ல 2 பக்கம். அப்ப 2 பாண்டா இங்க 1 2. அப்ப 2 பார் முன்னுக்கு போகும். ரைட். இப்ப உங்களுக்கு ரியலான விட வந்து என்ன? 6.8 6.088. ஆறு இஃபாத்துக்கு விளங்குதா? ஆம் சார். ஓ ஏன்னா 9ஆம் ஆண்டுல பார் இல்லையே, 10ஆம் ஆண்டுல பார் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இத ஐடியா வச்சு போடுங்க. பார்ன்றது அர்த்தம் வந்து -1 வந்து அர்த்தம் தான் பா 1. ரைட். மைனஸ் நாங்க பாவிக்க மாட்டோம். ஆகவே பார் 1 நாங்க பாவிப்போம். பார் 1 இது வந்து வேறு. இதுக்கு என்ன விட வரும்னு சொல்லுங்க. x சமன் 594.2 தர 9.275 கீழ் 84.21. ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட்டுக்கு மடக்கி எடுப்போம். இப்ப ரெண்டு பக்கமும் மடக்கி எடுத்தோம்டா எல்ஜி மடக்கை லொக் அடி 10 எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். எல்ஜி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரைட். எல்ஜி சமன் அடி லொக் அடி 10 அர்த்தம். ஆகவே எல்ஜி எக்ஸ் சமன் இங்கால நான் மடக்கை எடுத்தேன்டா எல்ஜி 594.2 தர 9.275 கீழ் 84.21. என்ன அர்த்தம்? உள்ளுக்கு பெருகிட்டு இருக்க எல்லாமே ரெண்டு வரும். எம் இன்டு என்ன அப்படி வரும்? லொக் என் சகலொக் எம் ரெண்டு வரும். வகுத்து அப்படி வரும். சய வரும். கழிப்படும். வகுக்கிறது கழிக்கும், பெருக்கிறது கூட்டும். ஆகவே எப்படி வரப்போகுது? எல்ஜி 594.2 சக எல்ஜி 9.275 சாய. ஏன் வகுக்குது 84.21. ஆகவே எல்ஜி 84.21. ரைட். இப்ப எனக்கு காண வேண்டியது என்னது? 594.2 காணணும். 594.2 காணணும். 5.1
942 காணணும். எங்க காணணும்? 59 42 காணணும். 59 42 எங்க இருக்கு? 77 39 சார். 77 39 ரைட். அது 5.942 இருந்துச்சுன்னா 0.7739 வந்திருக்கு. இங்க எத்தனை தான பின்னுக்கு தள்ளி இருக்கு? விஞ்ஞான குறிப்பிட்ட எப்படி எழுதலாம்? 10 இரண்டாம் அடுக்கு சார். இரண்டாம் அடுக்கு. அதாவது வந்து 5 தசம் விஞ்ஞான குறிப்பிட்ட எழுதிக்கல. இதுக்குத்தான் எங்களுக்கு 0 தசம் வந்திருக்கு. அதாவது வந்து 5.942 தான் 0 தசம். ரைட். 5.942 0 தசத்துல ஸ்டார்ட் ஆகும். ஆகவே இங்க 5.942 இல்ல, இங்க இருக்கிறது 594.2. ஆகவே இங்க தசத்தை இங்க இருக்கிற தசத்தை இங்க மூவ் பண்ணி இருக்கிறேன். ஆகவே 2 தான் நான் முன்னுக்கு மூவ் பண்ணி இருக்கிறேன்டா. திருப்பியும் அதே பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்யணும்டா? 10 அளவு இருக்கும். அவை 10 அளவு இருக்கிற இங்க என்ன வர போகுது? 2 தசம். 10 என்ன அர்த்தம்? 12 log 10 அங்க 2 முன்னுக்கு வரும். அவை 2 தர 1. அவை 2. ஆகவே அந்த 2 தான் இது. அப்ப 2.7739 வரும் அந்த இடத்துல. ரைட். ரெண்டாவது விஞ்ஞான குறிப்பிட்டுல இருக்கா இல்லையா? 9.275 விஞ்ஞான குறிப்பிட்டுல இருக்கு சார். அப்படி விஞ்ஞான குறிப்பிட்டுல இருக்கு. ஆகவே 92.75 கண்டுட்டு அதுக்கு 0 தசம் போட்டாலே எங்களுக்கு சரி. அப்ப 92.75 எத்தனை மொத்தம் கூட்டினா எங்க இருக்கு? மொத்தமா சார் 96.73 சார். 92ல போய் பார்த்து 92.7ல பார்த்து அதோட 5 கூட்டம். அது கூட்டம்னா 96.73 சார். 3. ஆகவே இங்க 0 தசம் வருது. அடுத்தது 84.21. ஆகவே என்ன வர போகுது? 8.421 தர 10 1ஆம் அடுக்கு. 1 தசம் மண்டங்களுக்கு வர போகுது. 84 விஞ்ஞான குறிப்பிட்டு எழுதுவோம்டா ஒரு தானம் முன்னுக்கு தள்ளி இருக்கணும். ஒரு மானம் முன்னுக்கு தள்ளிச்சுன்னா திருப்பி அதை உள்ள பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 10 1ஆல பெருக்கி இருக்கணும். 1 தசம் 84.21 இருக்கு. 92.54 சார். 92.54. இவ்வளவு அதையும் கூட்டி கழிச்சவங்களுக்கு எவ்வளவு வருது? 1.8158. 1.8158. தசத்துக்கு அங்கால இருக்கிற இலக்கங்களை வந்து நாங்க இலக்கங்களா அப்படியே மொத்தமா சொல்றேன் இல்ல, ஒவ்வொரு இலக்கமா தான் வாசிக்கணும். தசத்துக்கு அங்கால இருக்கிறது 81 சொல்றேன் இல்ல. ரைட். அப்ப தசத்துக்கு அங்கால இருக்கிறது 1.8158 தான் சொல்லுவோம். அதுல வந்து 81 நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ரைட். தசத்துக்கு அங்கால இருக்கிற இலக்கத்தை வந்து ஒவ்வொரு இலக்கமா தான் நாங்க சொல்லி வாசிக்கும் போது. ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க தேட வேண்டியது வந்து இந்த 1 தசத்தை நாங்க இப்ப தேடணுமா? 1ன்றது எங்களுக்கு அந்த 10 ஓராம் அடுக்குன்னு அர்த்தம். ஆகவே இப்ப நாங்க செய்ய வேண்டியது வந்து log x தான், lgx தான் இது வருது மாதிரி. அதாவது log அடி 10x. ஆகவே x சமன் என்ன வர போகுது? antilog 1.815. ரைட். 1.815 என்ன அர்த்தம்? 1 விடுவோம் ஃபர்ஸ்ட். 0 தசம் இருந்துச்சுன்னா அதே வந்து அது முதலாம் தசத்துல குத்துவோம். விஞ்ஞான குறிப்பிட்டுல குத்துவோம். இங்க 81.58 தேடணும். 81.58 எங்க இருக்கு? சார் 65 அடுத்து 4 சார். அடுத்து இடை வித்தியாசத்துல 3. அதாவது வந்து 65ல 4ல போய் பார்ப்போம். அப்ப 65ல 4ல பாத்தீங்கன்னா ஒரு பெருமானம் வரும். அதோட அங்க இடை வித்தியாசத்தையும் கூட்டத்தான் எங்களுக்கு இந்த 81.58 வருதா. இது பார்க்க தெரியல என்ன சொல்லுங்க. திருப்பி வந்து யாருக்காச்சும் வெக்கப்பட வேண்டாம். அங்கால ஒரு மடக்க கேள்வியை நீங்க லொஸ் பண்ண வேண்டி வரும் எக்ஸாம்ல. அப்ப பார்க்க தெரியாட்டி சொல்லுங்க, நான் உங்களுக்கு மடக்கட்டவனையும் உங்களுக்கு இதுல ஷேர் பண்ணி காட்டுவேன். தெரியுமாதான் நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ரைட். மடக்கப்பட்டவனை பார்க்க தெரியலைன்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தான். வெக்கப்படுறதுல இதுல ஒன்றும் இல்லை. ரைட். அப்ப 81.58 வந்து எங்க இருக்குமெண்டாவாம்? எத்தனை இருக்கு? 65 4 அங்கால எத்தனை? 3 சார். 3. ரைட். இப்ப சொல்லுங்க 1 தசம் இருக்கு. தசம் வந்து குத்துவோம். பலமே தசம் இருக்கும். 6க்கு பக்கத்துல இருந்திருக்கும். 0 இருந்திருந்தா
இப்போ 1 எங்க வந்திருக்கும் 5க்கும் 4க்கும் நடுவுல சார். 65. 65.43 வந்திருக்கு. எழுதிக்கொள்ளுங்க. விலங்காட்டி எது சரி விலங்கு எனக்கு கேளுங்க. இல்லாட்டி நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து பார கூட்டுறது கழிக்கிறது அது சம்பந்தமா பார்ப்போம். ஏன்னா பார நீங்க நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன், பார வந்து கூட்டைக்குள்ள கழிக்கல மைனஸ் பிளஸ்ல பிளவுற நீங்க அப்படி பிளவுறதாலதான் அங்க பார் கணக்குல வந்து பிளவு வந்து நிற்கும். ரைட், பார்ல வந்து சம்பந்தமான இதுகள் வந்து நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏதாச்சும் விலங்குல என்ன சொல்லுங்க இதுல. ஜதுஷனா விளங்கிட்டா? விளங்குச்சு சார். ஓகே. கொசாய்க்கு விளங்கிட்டா? இடையில வந்தீங்க நீங்க. கொசாய்க்கு விளங்கிட்டா? கொசாய் ஓகே. அப்படின்னா நாங்க மிச்சத்தை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சம்டைம்ஸ் இன்னைக்கு நைட் நடக்கும். எனக்கு நாளைக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்காது, இன்டெக்ஸ் இருக்கு.